இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையில ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸை உக்ரைன் சப்ரஸ் பண்ண ட்ரை பண்றாங்களா? ஏன்? என்ன காரணம்? இப்ப சப்ரஸ் பண்றதுனால உக்ரைனுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்க போகுது? உக்ரைன் கிட்டயே ஆயுதம் இல்லைங்கிறாங்க. இப்ப சப்ரஸ் பண்றதுனால என்ன கிடைச்சிரும் அப்படின்ற கேள்விகள்லாம் வருதா? அது கூடவே இப்ப சப்ரஸ் பண்ணிட்டா ரஷ்யா அதுக்கு ஆல்டர்னேட்டிவா ஏதாவது சோர்சஸ் வச்சிருக்காங்களா? அப்படி சப்ரஸ் ஆயிட்டா என்ன நடக்கும்? அப்படி சப்ரஸ் ஆகலைன்னா என்ன நடக்கும்? அப்படிங்கிறது போல பல விஷயங்கள் தான் இந்த பதிவில் நம்ம தெளிவா பார்க்க போறோம். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செந்தில். இது உங்கள் செந்தில் டிஃபென்ஸ். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப பதிவுகளை போட்டாலும் உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிபிகேஷன் வரும். அது கூடவே நம்ம சேனலும் அடுத்தடுத்த வளர்ச்சி அடைய உதவியா இருக்கும். எனக்கு இந்த உதவியை செய்வீன்ற நம்பிக்கையில பதிவுக்குள்ள போயிடலாம். பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட்டை பார்த்துருவோம். இது நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப அவசியமான ஒரு அப்டேட். இந்த அப்டேட் வந்து பாத்தீங்கன்னா மேஜர் மதன்குமார் அவர்கள் இருக்காருல, தனியாக ஒரு சேனல் இருக்கு யூடியூப்ல, அவர் தான் ரன் பண்ணிட்டு இருக்காரு. அந்த சேனலோட லிங்க்கும் இப்ப நான் சொல்லக்கூடிய அந்த கருத்து அந்த வீடியோ பதிவாக அவர் போட்டிருக்காரு. அதையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்கா தரேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த லிங்கை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இது நம்ம நாட்டுக்கும் நம்மளுக்கும் ரொம்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். இவர் அந்த பதிவுல என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த சீனாக்காரனுங்க இருக்கானுங்க இல்லையா, அவங்களோட நரி தந்திரம் நம்மளுக்கு நல்லாவே தெரியும். பட் இந்த சீனாக்காரனுங்க என்ன செஞ்சிருக்காங்கன்னா, நம்ம ஆளுங்களுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்க்கு பணம் கொடுத்துருக்காங்களாம். அதாவது இந்த விளாக் எல்லாம் பண்ணி காட்டுவாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்துருக்காங்கன்னா, பணம் கொடுத்து சீனா வந்து ஆஹா ஓஹோ அப்படி இப்படி அதிரி புதிரி அப்படிங்கிறது போலனா பேச வச்சு வீடியோவை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாட்டு மக்கள் கிட்ட அதை வந்து, ஏன்னா நம்ம ஆளுங்க இப்போ நான் வந்து உங்ககிட்ட சொல்றேன், சீனா வந்து ஆகான்னு இருக்கு, சீனா வந்து ஓஹோன்னு இருக்குன்னா 4000 பேர் பாக்குறீங்க அப்படின்னா அதுல ஒருத்தங்க 2 பேராவது நம்பிடுவீங்க இல்லையா, அவங்களுக்குலாம் மில்லியன்ஸ் கணக்கா வியூஸ் போகுது. ஸோ அப்போ அதை பார்க்குற மக்கள்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க, ஓ சீனா நல்ல நாடா, சீனா அப்படியா இப்படியா அப்படிங்கிறது போல அவங்க மனசுல பதிஞ்சிடும் இல்லையா. ஸோ இது போல இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து தப்பா இந்த சீனா கிட்ட இருந்து பணத்தை வாங்கிட்டு இது போல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது போல அவர் நீட்டா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த பதிவுக்கான லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன். உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த பதிவை எந்த அளவுக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஷேர் பண்ணுங்க. மக்களுக்கு ஒரு அவேர்னஸ் வரணும். ஸோ அப்பதான் இதுக்கப்புறம் இது போல ஏதாவது இந்த கருப்பு ஆடுங்கள் வேலை செஞ்சாலும் நம்ம மக்களுக்கு கொஞ்சம் உஷாரா இருந்துக்குவாங்க இல்லையா. அதனால நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன், நான் ஷேர் பண்ணிட்டேன். அதே போல நீங்களும் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. கண்டிப்பா பண்ணிருங்க. நம்ம சேனல்ல ஷேர் பண்ணலனாலும் அந்த பதிவை தயவு செஞ்சு பண்ணிருங்க அப்படிங்கிறது என்னோட ஒரு ரெக்வஸ்ட். இப்ப நம்ம நேரா விஷயத்துக்குள்ள போயிடலாம். ரஷ்யாவோட A50 இந்த வகையான விமானம் ஏவாக்ஸ் விமானம் அப்படின்னு சொல்லப்படும். ஏவாக்ஸ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்பார்ன் ஏர்லி வார்னிங் அண்ட் கண்ட்ரோல் சிஸ்டம்ஸ். இதனால என்ன பிரயோஜனம் இந்த விமானம் பறந்துட்டு இருக்கிறதுனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதிரிகள் எந்த இடத்துல அதிகமா குமிஞ்சிருக்காங்க, எந்த இடத்துல இருந்து முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதோ ஒரு இடத்த எதிரியோட இடத்த வந்து நம்ம உற்று நோக்கணும், பிக்சர் எடுத்து பார்க்கணும். அப்புறம் அவங்களோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் எங்க இருக்கு, எதிரிகளோட விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கா, வேற ஏதாவது நடந்துட்டு இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா நம்ம இது போல ஏவாக்ஸ் வந்து பறக்க விடணும். அதாவது இந்த A50யோட ரேஞ்ச் வந்து பாத்தீங்கன்னா 650 கிலோமீட்டர் டிடெக்ஷன் ரேஞ்ச் மட்டும். இந்த விமானத்தினால 1000 கிலோமீட்டர் பறக்க முடியும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இது போற சூழல் எக்ஸாக்டான டீட்டெயில்ஸ் யாருக்கும் கிடைக்காது. இது இவ்வளவு கிலோமீட்டர் போகும், இவ்வளவு தூரம் ரிடக்ஷன் ரேஞ்ச் இருக்குன்றது தெரியாது. முன்ன பின்ன இருக்கும். பட் இருக்கக்கூடிய சோர்சஸ் சொல்றதை வச்சு நம்ம டிடெக்ஷன் ரேஞ்ச் சொல்லியிருக்கோம். இந்த 650 கிலோமீட்டருக்குள்ள தாழ்வா ஒரு விமானம் பறந்துட்டு இருக்குதுன்னா இந்த ஏவாக்ஸ்னால கண்டுபிடிச்சிக்க முடியும். சரி, அப்படி கண்டுபிடிக்கிறதுனால என்ன பிரயோஜனம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பக்கத்துல ஏதாவது ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்குன்னா, இங்க பாருங்க ஒன்று பறந்துட்டு இருக்கு, அது லொகேஷன் இதுதான், இங்க ட்ராக் ஆயிட்டு இருக்கு, மிசைல் அனுப்புப்பா அப்படின்னு சொன்னோம்னா அந்த மிசைல் வந்து அந்த விமானத்தை அடிக்கும். அப்படி இல்லையா ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கு அப்படின்னா தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அடிக்கிறதுல பல வகையான வேலைக்கு இந்த ஏவாக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும். இப்போ கண்டினியூஸா வந்து பாத்தீங்கன்னா நேத்திக்கு கூட ஒரு A50 வந்து இந்த சி ஆஃப் அசோவ்ல வந்து தாக்கப்பட்டுச்சு. அதுவும் நம்ம நோட் பண்ண வேண்டியது இந்த சி ஆஃப் அசோவ், அதுவும் நேத்திக்கு நடந்த வந்து பாத்தீங்கன்னா இந்த கரிஷ்னோடார் அப்படின்ற ஒரு பகுதியில தான் இந்த ஏவாக்ஸ் வந்து பறந்துகிட்டு இருக்கு. அங்க பறந்ததையே உக்ரைனால தாக்கி அளிக்க முடியும் அப்படின்னா இது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் சிக்கல் தான். சரி, இப்படி செய்யறதுனால ஏர் டாமினன்ஸை, ரஷ்யாவோட ஏர் டாமினன்ஸை தடுத்து நிறுத்திட முடியுமானா தடுத்து நிறுத்த முடியும். சரி ஓகே, அது எப்படி என்ன மாதிரி சொல்றேன்னா, ரஷ்யா செயின்ட் பீட்டர்ஸ்பர்க் மேல பறந்துட்டு இருக்கலாம், மாஸ்கோல பறந்துட்டு இருக்கலாம். ஏன் 650 கிலோமீட்டர் டிடெக்ஷன் ரேஞ்ச் இருக்குன்னா இங்கன்ட்டு இல்லை, வேற பக்கம் பறந்துட்டு கூட ஃப்ரண்ட் லைனை பார்த்துக்கலாம் இல்லையா அப்படின்ற போல உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். ஆனா இங்க மிக முக்கியமா நம்ம நோட் பண்ண வேண்டியது என்னன்னா, இந்த ஏவாக்ஸை சி ஆஃப் அசோவ் பகுதியில தானே பறக்க விடுறாங்க. அதுக்கு காரணம் இந்த கிரீமியா பகுதியில என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப இந்த கிரீமியா பகுதி பக்கத்துல இந்த ஏவாக்ஸை கொண்டு போக விடாம தடுக்கிறது தான் உக்ரைனோட தலையாய கடமையா இருக்கும்.
ஏன்னா இப்ப நடக்க போற தாக்குதல் அடுத்தது இப்போ உக்ரைனுக்குள்ள F-16 வந்துடுச்சு அப்படின்னா கண்டிப்பா அது இந்த கிரீமியாவை அட்டாக் பண்றதுக்கு தான் அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறது போல அனலிஸ்ட் தரப்புல சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி ஏன் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஒடசால வந்து பாத்தீங்கன்னா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படிங்கிறது போல செலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டாரு. சமீப காலமா அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கக்கூடிய விமானங்கள் ஃபைட்டர் ஜெட் பாம்பர் விமானங்களை தாக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது போல உக்ரைன் தரப்புல இருந்து செய்திகள் வருது. ஆக பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அங்க இருக்கு. இப்போ மேல F-16 பறந்துட்டு இருக்குன்னா அந்த F-16க்கு பாதுகாப்பா பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் இருக்கும். இப்ப ரஷ்யாவை வந்து பிளைண்ட் ஆக்கணும், பிளைண்ட்னா குருடாக்கணும். ஏன் இந்த ஏவாக்ஸ்னா இல்ல அப்படின்னா ரஷ்யா ஆட்டோமேட்டிக்கா குருடாயிருவாங்க. இப்போ ஒரு ஃபைட்டர் ஜெட் இருக்குன்னா அது சர்டைன் ரேஞ்ச் வரைக்கும் தான் வந்து அதனால கவர் பண்ண முடியும். இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய விமானங்கள் தான் வந்து பறந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த ஃபைட்டர் ஜெட்னால தெரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்பீங்க, கிரவுண்ட் பேஸ்ட் ரேடார் இருக்குல்லப்பா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிரவுண்ட் பேஸ்ட் ரேடார் வந்து பேராபோலிக் பாத்துல தான் ஃபாலோ பண்ணும் அந்த ரேடார் போயிட்டு வர்றதுனா. அதனால இந்த தாழ்வா பறக்குறாங்க அப்படின்னா கண்டுபிடிக்க முடியாது ரேடார்னால. அந்த ஒரு காரணத்தை பயன்படுத்தி இந்த உக்ரைன் F-16 தாழ்வா பறக்க வச்சாங்க அப்படின்னா கிரீமியால இருக்கக்கூடிய பல வீரர்களையும் தாக்கி அழிச்சிட முடியும். அவங்களோட மிசைல்ஸை பயன்படுத்தி ஏர் சூப்பர் மெர்சி அந்த இடத்துல உக்ரைன் வந்து காட்ட முடியும், பெருமளவுல காட்ட முடியும். ஏன்னா இப்ப உக்ரைன் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த உக்ரைன்ல இருந்து டேக் ஆஃப் பண்றாங்க விமானத்தை. அந்த விமானம் உக்ரைனோட கிராஸ் பண்ணி வந்து இப்ப இந்த டொனஸ்க் லுகான்ஸ்க் இந்த பகுதியெல்லாம் தாக்குதல் பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோமே, அந்த இடத்துல தாக்குதல் பண்றதுக்கும் கிரீமியால தாக்குதல் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இப்போ உக்ரைனோட ஃபுல் ஃபோக்கஸும் கிரீமியாவா தான் இருக்கும். அதை திரும்ப திரும்ப ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்லிட்டு இருக்காரு. இந்த போரோட மையம் கிரீமியாவா மாறும் போதுதான் தலைகீழா மாறும் அப்படிங்கிறதோட சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. ஸோ ஜெலன்ஸ்கி அவர்கள் பொறுத்த வரைக்கும் கிரீமியா தான் டார்கெட்டு, கிரீமியாவை கண்டிப்பா அடிப்பாரு. அதுக்காக தான் இந்த F-16 வந்து பயன்படுத்துவாரு அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இப்போ இந்த மேற்குலக நாடுகள் இந்த லிவிவ் லுட்டஸ்க்கு வந்து ஹை ஃபோர்ட்டிஃபைடா பண்ணி, அதாவது ஏர் சூப்பர் மெர்சி அவங்க சைடு கொண்டு வரணும். பேட்ரியாட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமா இருக்கட்டும், அதிநவீன விஷயம் எல்லாத்தையும் அந்த சைட்ல இருந்து அவங்க கொடுத்தாங்க. லிவிவ் லுட்டஸ்க் பகுதிக்கு சப்போர்ட் கொடுத்தாங்க அப்படின்னா லிவிவ் லுட்டஸ்க்ல இருந்து டேக் ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோ. பட் ஆனா நாட்டோ நாடுகள் இருந்து டேக் ஆஃப் பண்றாங்க அப்படிங்கிறத சொல்றாங்க. பட் இட்ஸ் ஓகே, அவங்க வந்து உக்ரைன்ல இருந்து டேக் ஆஃப் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மால்டோவா ஏர் ஸ்பேஸ், ரொமேனியா ஏர் ஸ்பேஸ் இது எல்லாத்தையும் பயன்படுத்திக்கலாம். உக்ரைனுக்கு ஓபன் பண்ணி விட்டுருவாங்க. அந்த இடத்துல பறந்துட்டு இருக்கும்போது ரஷ்யானால அடிக்க முடியாது. ஏன்னா அது வந்து நாட்டோட ஏர் ஸ்பேஸா இருக்கும். ஸோ அது எல்லாமே சேஃப்டியா இருக்கும். அந்த இடத்துல பறந்து வரக்கூடிய அந்த F-16 விமானங்கள் கிரீமியாவை தாக்க முடியும். இது போல பல திட்டங்கள் உக்ரைனுக்கு இருக்கலாம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அந்த சமயம்னு பார்த்து இந்த ஏவாக்ஸ் பறந்துட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, சியாஃபஸோ இதெல்லாம் 650 கிலோமீட்டர் ரேஞ்சுன்றதுனால ஈஸியா கிரீமியாவுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்க முடியும். தாழ்வா ஒரு விமானம் பறந்து வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சதுன்னா இந்த பாருப்பா டிஃபென்ஸ் வருது பாரு தூக்கி விடு அப்படின்றது போல மெசேஜ் கொடுக்க முடியும். இப்ப அந்த குருடாக்கிட்டாங்க ரஷ்யா வந்து இந்த ஏவாக்ஸ் இந்த பகுதியில் பயன்படுத்த முடியல, எதுவும் செய்ய முடியல அப்படின்னு சொல்ல போல குருடாக்கிட்டாங்க அப்படின்னா ரஷ்யானால அந்த இடத்துல வந்து சப்போர்ட் கொடுக்க முடியாது, ஏர் சப்போர்ட் கொடுக்க முடியாது. F-16க்கு வந்து என்னென்ன விதமான மிசைல் கொடுக்க போறாங்க, எப்படி வரப்போகுதுன்னா தெரியல. ஸோ அதிகமான சேதத்தை கிரீமியால ஏற்படுத்திடுவாங்க. அப்படி ஏற்படுத்தினதுக்கு அப்புறமா ஆம்பிபிஎஸ் அசால்ட் டீம் இருக்கு இல்லையா, அது கண்டிப்பா கிரீமியால வந்து லேண்டிங் ஆபரேஷன் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த போர்ல ரஷ்யா வீழ்ச்சி அடையவே ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வீழ்ச்சி அடைய வைக்கவே முடியாது. நம்ம இதை தெளிவாகவே சொல்லியிருப்போம் ஒரு பதிவுல. கிரீமியால லேண்ட் ஆனா மட்டும்தான் பக்கவாட்டு தாக்குதல் பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அந்த டிஃபென்ஸ் லைனை உடைக்க முடியும். என்னதான் ரஷ்யாவோட டிஃபென்ஸ் லேயரை வந்து முட்டி மோதினாலும் நாட்டோ நாடுகளே வந்தாலும் பக்கவாட்டு தாக்குதல் அடிச்சு உடைக்காம நேரா போய் முட்டி மோதி உடைக்கிறதுன்னு சாத்தியமே இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்போம். ஸோ இதுதான் வந்து உக்ரைனோட பிளானா இருக்கும். எப்படி பிளான் இருக்கலாம் அப்படிங்கிறதுலாம் வந்து நம்ம தனியா பல பதிவுகளில் பார்த்துருப்போம். இப்போ அதெல்லாம் விட்டுறலாம். சரி, நீ சொல்ற மாதிரியே ரஷ்யாவோட ஏவாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டேக் ஆஃப் ஆக முடியல. அப்ப ரஷ்யாக்கு ஆப்ஷனே இல்லையா, கிரீமியா முடிஞ்சா ஆம்பிபிஎஸ் அசால்ட் டீம்லாம் வந்துருச்சுன்னா கிரீமியால ஒரு மிகப்பெரிய கலவரத்தை உண்டாக்கிடுவாங்களா அப்படின்ற கேள்விகள்லாம் வருது இல்லையா. இதுக்கு ஆல்டர்னேட்டிவா ரஷ்யா இப்ப அந்த ஹெலிகாப்டர் ட்ரோன்கள்னு சொல்லப்படுது இல்லையா, அதை பயன்படுத்துவாங்க. இது போல ட்ரோன்கள்னால அன்மேண்ட் ஹெலிகாப்டர் ட்ரோன்கள் தான் கொஞ்சம் சைஸ்லயும் பெருசா இருக்கும். இதனால அதுவும் ஹைட்ரஜன் ஃபியூல்ஸ் யூஸ் பண்ணுது இல்லையா, இதனால ரொம்ப நேரம் பறக்க முடியும், சத்தமே இல்லாம தாழ்வாவும் பறந்துட்டு இருக்கும். இந்த கிரீமியாவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். ஏன்னா இது தாழ்வா பறந்துட்டு இருக்கிறதுனால
இதோட ரேஞ்ச் வந்து ரொம்ப தூரம் கவர் கிடைக்கலனாலும் பட் இதனால ஓரளவுக்கு சப்போர்ட் கொடுக்க முடியும். தாழ்வா ஏதாவது விமானம் பறந்துட்டு இருக்கா, ஆம்பிபியஸ் அசால்ட் டீம் எந்த இடத்துல வந்துகிட்டு இருக்காங்க, ஏன்னா போட்டு ஷிப்புங்கிறது ரொம்ப ஸ்லோவா தானே வந்துட்டு இருக்கும், அதெல்லாம் நம்ம குறி வச்சு அடிக்க முடியும் அப்படிங்கிறது போல விஷயங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டு வருது. பட் இதை விட மிக முக்கியமான விஷயம் அன்மேண்ட் ஏர்ஷிப்னு ஒரு விஷயம் இருக்கு. இதை நம்ம சேனல்ல தொடங்கும் போது இந்த ஜியோ பாலிடிக்ஸ்லாம் பேசலாம் அப்படின்னு மாத்துவோம் இல்லையா, இந்த சேனல்ல வந்து இதுக்கு முன்னாடி நம்ம ராபரி ஸ்டோரிஸ் அதெல்லாம் போட்டிருந்தோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த சேனல் மாற்றும் போது நினைக்கிறேன் அந்த டைம்ல வந்து போட்டிருப்போம் ரஷ்யாவோட ஏர்ஷிப்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஏர்ஷிப்பை வந்து களம் இறக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறது போல அனலிஸ்ட்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி பயன்படுத்துறதுனால உக்ரைனுக்கு வந்து கொஞ்சம் டிராபேக்ஸ் இருக்கலாம், அது எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகுது அப்படிங்கிறதுலாம் தெரியல. பட் பயன்படுத்த முடியும், இதனால ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படிங்கிறதோட சொல்றாங்க. இது எல்லாத்துக்கும் மேல உங்களுக்கு இன்னொரு கேள்வி வந்திருக்கும், ஏன்பா இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ் இருக்குல்ல, அந்த ஏர் ஸ்பேஸ்ல ரஷ்யா ஏவாக்ஸை பயன்படுத்திக்கலாம்ல, ஏர் ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கும்போது பிரச்சனை இருக்காதுல்ல, இங்கேயே பறக்கணும்னு என்ன நீடு, இந்த கிரீமியாக்கு சப்போர்ட் கொடுக்கணும், ஏவாக்ஸ் சேஃப்டியா இருக்கணும்னா இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல பறந்துட்டு இருக்கும்போது சப்போர்ட் கொடுத்துடலாம்ல அப்படின்ற ஒரு கேள்வி வந்திருக்கும். இங்கதான் பிரச்சனையே இருக்கு. என்னன்னா இதே இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல பிரான்ஸோட தான் இருக்கட்டும், அமெரிக்காவோட தான் இருக்கட்டும், மாறி மாறி ட்ரோன்கள்ல இருந்து பல விஷயங்கள் இந்த இடத்துல உளவு பார்த்துட்டே இருக்கு, லொகேஷன்ஸையும் விஷயங்களையும் உக்ரைனுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கு. அப்படி இருக்கும்போது இந்த ஏவாக்ஸ்ங்கிறது இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்ல பறந்துட்டே இருந்தாலும் உக்ரைனால நேட்டோவோட எந்த ஏர் ஸ்பேஸை வேணாலும் பயன்படுத்தி இன்டர்நேஷனல் ஏர் ஸ்பேஸ்க்கு வந்து ஏவாக்ஸ் அடிச்சுட்டு போக முடியும். ஏன்னா இது போர் சூழல், நான் போர் செய்யற ரஷ்யா உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு உக்ரைனால அடிக்க முடியும். ஆனா ரஷ்யா பிரான்ஸோடையோ அமெரிக்காவோட ஏவாக்ஸையோ அடிக்க முடியாது. உக்ரைனுக்கு வேணுங்கிற தகவல் கிடைச்சிக்கிட்டே இருக்கும், ஆனா ரஷ்யாவுக்கு வேணுங்கிற தகவல் கிடைக்காது. இப்படி ரஷ்யாவை குருடாக்கி இதை பயன்படுத்திடலாம் அப்படிங்கிறது போல உக்ரைன் திட்டம் போட்டுட்டு இருக்கதா சொல்லப்பட்டு வருது. சரி ஓகே, இப்படி நடந்துச்சுன்னா ரஷ்யாவுக்கு கோபம் வரும், அந்த ஏவாக்ஸ் தாக்குவாங்க இல்லையா, அதுதான் பேர்ல் ஹார்பர் எஃபெக்ட். ரஷ்யா கோவப்பட்டு இந்த மேற்குலக நாடுகள் மேல தாக்குதல் பண்ணிட்டா தாக்குறதுக்கு தான் இந்த ஸ்டெடி ஃபீஸ்ட் நேட்டோ ட்ரில் ரெடியா இருக்கு, உள்ள களமிறங்குவாங்க அப்படிங்கிறத சொல்லப்பட்டு வருது இல்லையா. ஸோ இது எல்லாமே திட்டம் போட்டு இந்த மேற்குலக நாடுகள் காய் நகர்த்துறாங்க. இது எப்படி புட்டின் அவர்கள் கையாள போறாரு அப்படிங்கிறத இங்க மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. ரஷ்யாவுக்கு இது ஒரு செக் மாதிரி தான் தெரியுது. என்ன செய்வாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? ரஷ்யா இதை ஓவர் கம் பண்ணுவாங்களா? இப்ப கள நிலவரப்படி ரஷ்யா என்னதான் முன்னேறிட்டு இருந்தாலும் உக்ரைனோட வீரர்கள் பெருமளவு தடுத்து நிறுத்திக்கிட்டு இருக்காங்க. சில இடங்கள்ல ரஷ்ய வீரர்களை தோக்கடிக்கவும் செஞ்சிருக்காங்க முன்னேற்றம் விடாம. பட் அது நார்மலா நடக்கக்கூடிய விஷயம் தான். ஒரு 2-3 அட்டம் நடந்ததுக்கு அப்புறம் தான் 4வது அட்டம்ல உள்ள ஏறி வருவாங்க. ஏன்னா அதெல்லாம் ரிகனைசன்ஸா இருக்கும். காரணம் என்ன, ஒரு தடவை அடிக்க வருவாங்க, தடுத்து நிறுத்தினாங்கன்னா ரிப்பல் அப்படின்றது போல வார்த்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. திரும்ப ரஷ்ய வீரர்கள் வருவாங்க, சண்டை பிடிப்பாங்க. உயிர் சேதங்கள் இரு தரப்புலையும் போய்கிட்டே தான் இருக்கு. இதை நம்ம முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லியிருக்கோம். நார்த் கொரியா போரா இருக்கட்டும், வேர்ல்டு வாரா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் எடுத்து பாருங்க. அடிக்க ஆரம்பிச்சியா அடித்த மினி அப்படின்றது கூட உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு சும்மா உட்காந்து வார்த்தை ஜாலம் மட்டும் பேசிட்டே இருந்துட்டு போலாண்டெல்லாம் பிடிச்சி முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு அல்டிமம் கொடுத்தாங்க தெரியுமா இந்த மேற்குலக நாடுகள், மரியாதையை அதை விட்டுட்டு வெளியே வைப்பா ஹிட்லரு, அப்படி இல்லைன்னா பிரச்சனை ஆயிரும் அப்படிங்கிறது போல. அதே போலதான் இந்த ரஷ்யாவை போர்ல இழுத்து விட்டு எக்கனாமிக்கலா டவுன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அது முடியல. பட் ஆனா வந்து ரஷ்யா வந்து 2 வருஷமா போர்ல இருக்காங்க. ஆனா டெக்னிக்கலா இந்த நேட்டோ நாடுகள் இன்னும் போருக்குள்ள வரல. அங்க இருக்கக்கூடிய வீரர்களும் ஃப்ரெஷ்ஷா எனர்ஜெட்டிக்கா தான் இருப்பாங்க. அவங்களால அப்ப அந்த டைம்ல வரும்போது இவங்க ஆல்ரெடி 2 வருஷம் போர்ல இருப்பாங்க. எல்லா வீரர்களும் வந்து பாத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி கொஞ்சம் டயர்டா இருப்பாங்க. அதனால ரஷ்யாவும் ஃப்ரெஷ்ஷா போர்ஸ்ல இருந்து ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்க, அது வேற விஷயம். இந்த போர் ரொம்ப நாளைக்கு நடக்க இருக்கு. அதனாலதான் ரஷ்யால ஃபேக்டரிஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு, மேற்குலக நாடுகளும் ஃபேக்டரிஸ் அதிகப்படுத்திக்கிட்டே இருக்காங்க. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த போர் 3ஆம் உலக போர் நம்ம புருடாண்ட் சொன்ன மாதிரி அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதோட தெரிய வருது. உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும், ஏன்பா இந்த போர்லாம் எதனால நடக்குது, சும்மா இந்த லூட்டஸ்க்கு டோனஸ்க்கு இதனாலதான் நடக்குதா, இந்த கிரீமியாக்காக தான், இதுக்கு பின்னாடி என்ன காரணம் இருக்கு, மிக முக்கியமான காரணம் இருக்குன்னு கேள்வி வருது இல்லையா. இந்த கேள்விக்கான பதில நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம இந்த பதிவை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை பை.